வந்துட்டேன். எங்கடா போய் தொலைச்ச ராத்திரியெல்லாம்? அப்புறம் வச்சுக்கிறேன். வா மணிவன். என்ன இங்க? வாயை மூடிட்டு வாடா, சொல்றேன். அப்படிங்களா? இவன் ராஜலட்சுமியோட ஒரே தம்பி, பேரு மதன். இன்னைக்கு இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணம். மண்டபத்துல எல்லா வேலையும் இவனே இழுத்து போட்டு செஞ்சிருக்கிறான். அதான் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாப்பா. பாப்பா உட்காரு. இல்ல இருக்கட்டும். டேய் செபாஸ்டியன், வணக்கம். பூனை எங்க? எங்கங்கறல்ல? போடா போடா போ, அங்க எங்க? போய் பாரு. டேய் வாடா. ஏ தம்பி. Is it? ராஜி எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பூனைக்கு பிடிக்கூடாது. பூனைக்கு பிடிக்கூடாது. இல்ல பூனைக்கு பிடிக்கூடாது. பூனைக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். போலீஸ் ஆச்சுன்னு கொஞ்சம் தயக்கமாவும் இருக்கு. அதே சமயம் இவரை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயமா இருக்கே. பிடிக்கலன்னு சொல்லு. ராஜி பிடிக்கலன்னு சொல்லு. பிடிக்கலன்னு சொல்லு. பிடிச்சிருக்கு. தம்பி என்ன ஆச்சா இல்லையா? இங்கேயே எப்படி பேசிட்டு இருக்கிறீங்களே? பொண்ணு பாக்குற வீட்டுல வச்சிருந்தோம்னா நாலு கணக்கா பேசிருப்பீங்க போல இருக்கே. ராஜி இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அண்ணே பொண்ணு ஓகே இல்லைண்ணே? ஃபோட்டோவில் பொண்ணு நல்லா இருக்குன்னு புறப்பட்டு வந்தோம். நேரில் அதை விட அழகாக இருக்கு. அடுத்த சண்டே அவங்க வீட்டை போய் பார்த்துருவோம். ஆனால் அந்த பொண்ணோட தம்பி தான், அவன் டிசைனே சரியில்லையே. இல்லடா? கரெக்ட்ண்ணே. நான் அவனையா கல்யாணம் பண்ணி போகிறேன். என்னடா இப்படி சொல்லிட்ட? மச்சானுங்க அமையறதெல்லாம் வரம்டா. இப்போ என் மச்சானுங்களை பாரு, உட்காருனா நிற்பானுங்க, நில்லுங்கடான்னா ஓடிடுவானுங்க. ஆனால் அந்த பையன்ட்டு ஏதோ கோளாறு இருக்கு. ஏராஜ் நேற்று நைட்டு முழுக்க அவன் கல்யாண மண்டபத்தில் இருந்திருப்பான்ற. சம்திங் ஃபிஷி. நல்ல பாட்டு இல்லைம்மா? கல்யாணத்துக்கு அப்புறம் மதனை மாமா டிராபிக் எஸ்ஐன்னு சொல்லி எல்லா போலீஸும் தபாச்சிட்டு வந்துருவான். கரெக்ட் கரெக்ட். எனக்கு என்னமோப்பா அந்த குடும்பத்தை பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரியுது. இந்த இடம் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா என் தம்பியும் அவன் சம்சாரமும் போன பிறகு ஏறின பாரத்தை இறக்கி வச்சு. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாம இப்படி பேசிட்டு இருக்கிறோம், அதுக்கு ரெண்டு என்ன நினைச்சிட்டு தெரியலையே. அட சிரிச்சுட்டே வர்றாங்க. மதனு, மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்குல்ல? புதுசா ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரியே தெரியலடா. உன்னான்னு எப்படி பேசணும் அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். நாமளும் எவ்வளவு மாப்பிள்ள பார்த்துருப்போம். ஆனா தலைவர் மட்டும்தான்டா ஃபோன் நம்பரே வாங்கல. அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் அத்தை கிட்ட ஃபோன் பண்ணி வாங்கிப்பாங்க. வாங்கிருவாரா? வாங்கிருவார்ல மதனு? வாங்கிப்பாரு. வாங்கிருவார்லடா.